இது புது மாதம் இல்லை, 8ஆம் மாதம். இந்த 8ங்கிறத உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நல்ல நம்பராக சொல்ல மாட்டாங்க இல்லை. ஆனால் பிப்ளிக்கலாக 8ங்கிறது நியூ பிகினிங்னு அர்த்தம். என்னது? ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு மறைவாக கர்த்தர் துவக்கிறார். ஆமென். அவர் துவக்கிட்டு அப்படியே அம்போடு விட்டுட்டு போக மாட்டார். துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருப்பார். அல்ஃபாவும் ஒமேகாவுமா இருப்பார். ஆதியும் அந்தமா இருப்பார். அவர் சொல்லிட்டு அதெல்லாம் நீ ஒன்றும் சரியா இல்லை, அதனால் நான் துவங்கினேன், ஆனால் நான் விட்டுட்டு போகிறேன்னு அம்போடு போகவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 8ஆம் மாதத்தில் அப்படிப்பட்டதை கர்த்தர் துவக்குவார். உங்களுக்கு துவக்குனா கட்டாயம் என்ன செய்வார்? சொல்லுங்க, பக்கத்தில் துவக்குனா என்ன செய்வார்? அதே மாதிரி முடிப்பார் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இப்போ நம்ம மெசேஜுக்கு போகிறோம். ரொம்ப நாளாக நான் ஒரு மெசேஜில் ஒரு வேர்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், பார்த்தீங்களா? 2 Corinthians 5:21 சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்த்தீங்களா? என்னவா அது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ எல்லாருக்கும் என்னன்னா, சிலுவையில் பாவமா என் பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டாருங்கிறதோடே தான் இருக்கிறோம் நம்ம. சரியா? பாவம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அப்படின்னா பாவம் செய்யுங்கன்றதுக்கு லைசன்ஸ் கிடையாது. பாவத்துக்கு பரிகரிச்சிட்டு பிறகு வாழற ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். பாவமானார் அப்படின்னா அவர் பாவம் ஆயிட்டாரு, நான் நீதிமான் ஆயிட்டேன் நான் அப்படின்றதோடய போயிடக்கூடாது. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்றுங்கிற ஒரு எவ்ரிதிங் பெய்டு இன் ஃபுல் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. எவ்வளோ இன்கம்ப்ளீட்டாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது பாருங்க. அப்போ நல்லா கவனிங்க. அந்த வசனத்துடைய முன்பகுதி என்ன? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினாருங்கிறது மட்டும்தான் நமக்கு நல்லா தெரியுதுங்க. நான் என் பாவம்லாம் அவர் பரிகரிச்சிட்டாரு, குட் ஃப்ரைடே வருது, ஈஸ்டர் வருது, என் பாவத்தை மன்னிச்சிட்டார், அது மட்டுமே இல்லைங்க. இன்னொரு லைஃப் இருக்கு பாருங்க. பாவமெல்லாம் அவர் ஏற்ற பிறகு வாழற வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் என்னது? நாம் அவருக்குள் நீதியா இருக்கும்படி. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, I am the righteousness of God. அப்படின்னா என்னங்க? கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? நான் அடிக்கடி இதை சொல்றேனே, தேவனுடைய நீதினா என்ன? நாம் தேவனுடைய நீதியா இருக்கும்படிக்கு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது நாம் தேவனுடைய நீதியா இருக்கும்படினா ஒரு சாதாரண வார்த்தை. நீதி அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை, ஆனால் அந்த அர்த்தம் கிடையாதுன்னு சொல்கிறேன். தேவனுடைய நீதியாக இருக்கும்படினா தேவனுடையது எல்லாமே உன்னுடையதான் இருக்கும்படிக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. நான் தேவனுடைய நீதியாக இருக்கும்படிக்கு. கமான் எவரிபடி. நான் அப்படின்னா என்ன? தேவனுடையது எல்லாம் என்னுடையதான் இருக்கும்படிக்கு. தேவனுடையதெல்லாம் என்னுடையதான் இருக்கும்படிக்கு. அப்படின்னா இந்த இடத்துல கவனிக்கணும், தேவனுடையதெல்லாம் என்ன? தேவன் முதல்ல யாருன்னு தெரியணும் உங்களுக்கு. அதுக்கு நான் 3 வேர்டு சொன்னேன் கடந்த வாரத்தில். ஐடென்டிட்டின்னு சொன்னேன், உன்னுடைய அடையாளம் என்னன்னு சொன்னேன், இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு, அப்பாவதெல்லாம் ஒன்றுதுன்றதுக்கு சொன்னேன், உரிமை சொத்துன்னு சொன்னேன், இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒன்றுமே நடக்காது. நான் மார்க் எடுக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சொல்கிறோங்கிற பிள்ளைங்க தூங்கிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்கள். ஒரு பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கணுங்கிறவங்க சும்மா போயிட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க. ஒரு இம்பாக்ட் பண்ணணும், நம்ம ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். தேவனுடைய நீதி அப்படின் போது தேவனுடைய ஐடென்டிட்டி என்னவோ அதான் நீ. தேவன் ஒரு காட் இல்ல, காட். அந்த காட் தான் இன்னைக்கு உனக்கு என்னவா இருக்கிறாரு? அப்பாவா இருக்கிறாரு. அவருடைய நீதியில் என்ன மெயினாக சொல்கிறேன்? ஐடென்டிட்டின்னு சொன்னேன். ஐடென்டிட்டின்னா அடையாளம். இப்போது நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது உலகத்தில் இல்லை. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நெப்போலியன் மனைவிங்க நான் அப்படின்வாங்க அவங்க. சரியா? ஜேம்ஸ் இருக்கார்ல, அவர் மனைவி நான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபு இருக்கார்ல, அவரோட மனைவின்வாங்க. இதுமாதிரி உங்கள் கணவர் பேரை சொல்லுவாங்க. இல்லைன்னா கணவர் பேர் ரொம்ப ஃபெமிலியராக தெரியலன்னா இன்னாருடைய அப்பாவுடைய பிள்ளை நான் அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதான் என்னது? அடையாளம். இப்போது நீங்கள் தேவனுடைய நீதினா தேவன் தான் உன் அப்பா. சும்மா லேசாக எடுக்காதீங்க. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பாவங்கள் கழுவப்பட்டாயிடுச்சு அப்படிங்கிறதோட போயிடக்கூடாது. பாவம் கழுவப்பட்ட பிறகு வாழற ஒரு வாழ்க்கையை தான் இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம.
இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு ஜேர்னல் எடுத்து ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு இது எதை எழுதிட்டு இதுபடி நான் இருப்பேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் அடையாளம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நீங்கள் உங்கள் புருஷன் ரொம்ப நல்லவராக இருந்தாலும் இன்னார் மனைவின்னு இந்த உலகத்தில் சொன்னாலும் இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை தாண்டி இந்த உலக வரையறைப்பை தாண்டி உங்களை நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். நீங்கள் யாருடைய பிள்ளை? தேவனுடைய மகள். நீங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவன் தான் என் அப்பா. தேவன் தான் என் அப்பான்னா இந்த தேவன் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க, என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. ஹீ இஸ் காட் அப்படின் போது அவருக்கு லிமிட்டே கிடையாது. சொல்லுங்க, தேவனுடைய நீதினா அவருடைய நேச்சர் என்ன? டிவைன் நேச்சர். இயற்கையை பார்த்து பேசுறாரா? இயற்கையவே பேசுறாரா? இயற்கை சூழ்நிலைகளை பேசுறாரா அவரு? எதை பத்தி பேசுறாரு? இயற்கையவே பேசல. அவள் நித்திரையா இருக்கிறாள்ன்றாரு. நீங்களே சாப்பாடு கொடுங்கிறாரு. திருப்பி திருப்பி படிச்சா நம்ம மண்டை குழம்பி போகுதுங்க. அவர் கொஞ்சம் கூட இயற்கையை பத்தி பேசவே கிடையாது. நீங்க நிருபங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 காஸ்பலை நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய நேச்சரை தெரிஞ்சுக்கலாம். என்ன நேச்சர்? டிவைன் நேச்சர். அதை ஏன் அங்க எழுதி வச்சுக்கிறாங்க? நாம் தேவனுடைய நீதியா இருக்கும்படிக்கு பாவம் அறியாதவர் பாவம் ஆயிட்டாரு, ரைட்டு. ஆனா அந்த தேவனுடைய நீதியா இருக்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய நீதின்னு என்ன? அவருடைய நேச்சர் தான் நான். அவருடைய இதெல்லாம் என்னது? அவர் கொடுத்துக்கிற அதிகாரம்லாம் என்னுடைய அதிகாரம். இதுதாங்க தேவனுடைய நீதி. எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்களா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. நான் தேவனுடைய நீதினா என்ன? அவருக்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. அவருடைய இதெல்லாம் எதுவோ அத்தனை என்னது. அவருடைய நேச்சர் என்னவோ தான் என்னுடைய நேச்சர். இப்போ ஒரு ஆப்பிளுடைய விதை எடுத்து போட்டால் அந்த ஆப்பிள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆப்பிள் மாதிரி ஆகுமா? நல்ல இதோட விதை தான் இது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஆப்பிள் எடுத்து அந்த ஆப்பிளுடைய விதையை போட்டால் ஆப்பிள் முளைக்கிறதுக்கு கஷ்டப்படுமா? அதோட நேச்சர் என்னங்க? ஆப்பிளை தான் உண்டாக்கும். ஒரு தேங்காவை போட்டு மண்ணில் போட்டோன்னா அது எதை தான் முளைக்க செய்யும்? தேங்காவை தான். ஒரு ஆடு குட்டி போட்டால் ஆட்டுக்குட்டி தான் இருக்கும். அது ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டால் அது மாடோடைய டைனி ஷேப்பில் தான் இருக்கும். நான் தேவனுடைய நீதினா தேவனுடையது எல்லாம் என்னது. இதை நான் ரொம்ப திணிக்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? நான் அந்த ரெல்மில் போயிட்டுங்க எனக்கு ஏற்படுகிற ஆசீர்வாதங்களை உண்மையாக சொல்கிறேன், ஆச்சரியப்படும்படி இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. என்னுடைய அடையாளம் என்ன? என் அப்பா அப்படி இருக்கும்போது நான் அப்படி இருக்கலாமா? என் அப்பா இப்படி ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்லாம் என்னன்னு சொன்னேன், அவருடைய சொத்து. இப்போ உங்கள் சொத்து இருக்குன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அடுத்தது யாருக்கு வரும்? தலைமுறை அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். லெகசி. இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? சொல்லுங்கள். இதில் ஏதாவது வேர்ல்டு சிஸ்டத்தில் சொல்லுங்கள், இயற்கை ரீதியில் எதுக்காக மாற்றம் இருக்குமா? இல்லை திடீர்னு அவர் வந்து அவங்க பிள்ளைங்கிட்டேருந்து எடுத்து இவங்ககிட்ட கொடுத்துட்டார், இருக்குமா? சொல்லுங்கள், வாயை தர இருக்குமா? அப்படி எவ்வளோ பொல்லாத அப்பா கூட செய்ய மாட்டார். செய்வாங்களா அப்படி? அப்போ தெளிவடைங்க, தெளிந்த புத்தியோடு இருங்க. என்னென்னா அவருடையது எல்லாமே என்னது, அவருடைய நேச்சர்லாம் என்னோடது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? உடனே என் பேச்சில் தான் மாற்றத்தை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, என்ன ஃபஸ்ட்டு காட் என்ன எப்படி பேசுறதுல தான் ஆரம்பிக்கிறாரு. பேசுறதுல தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த 3 உங்களுக்கு வேணுமா? எந்த 3? ஐடென்டிட்டி, அடையாளம், இன்ஹெரிட்டன்ஸ், தலைமுறை அவரோடதெல்லாம் என்னதுங்கிற உரிமை. அடுத்து அந்த உரிமையை எடுத்து நான் இந்த உலகத்தில் எழுத்து நிற்கிறத நான் அத்தாரிட்டியாக எடுத்து பயன்படுத்துறது. ஆமேன். அதை எம்பவர் பண்ணுறது, வலுவூட்டுறது. எம்பவர் பண்ணுறதுன்னு என்ன? வலிமை ஊட்டுறது. எழுதப்பட்டதை நான் வலிமை ஊட்டுறது. புரியுது உங்களுக்கு? இப்படிலாம் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேங்க, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வாழ்வோம், முடிப்போம் நம்ம லைஃப்பை. யாரோடைய வாழ்க்கையை நீங்கள் இம்பேக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. முதல்ல உங்கள் பிள்ளைகளையும் நீங்களுமே இம்பேக்டடாக வாழ்ந்திருக்க மாட்டீங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்காது. அதே மாதிரியே ஓடும் வண்டி. அது தேவையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தினம் ரசம் வச்சா நல்லா இருக்குமா? சரி, தினம் பிரியாணியை வைங்களேன், நல்லா இருக்குமா? போர் அடிக்குது இல்லை? அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் ரசிக்கப்பட்டு இப்படியே வாழ்ந்தீங்கன்னா போர்டு லைஃப். என்ன லைஃபு? போர்டு லைஃபு. நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் கிடையாது. நீங்கள்
நீங்கள் ஒரு பிலோ ஆவரேஜ் கிடையாது. உங்கள் ஃபினான்ஷியலாக சொல்கிறேன், உங்களுடைய ஹாப்பினஸில் சொல்கிறேன், உங்களுடைய ஜாய்ஃபுல்னஸில் சொல்கிறேன். அப்புறம் என்னது, உங்களுடைய உறவு பரிமாற்றங்கள், பண பரிமாற்றங்கள். அப்புறம் என்னது, இயற்கையில் உங்களை பார்க்கும் போதேங்க நல்ல புடவை கட்டினாதான் இல்லை, நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போதே, ஆமேன்னு சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கும்போதே அசாதாரணமான காரியத்தோட நீங்கள் சுமந்துட்டு நடப்பீங்க. அல்லேலூயா. அதாங்க, ஐ அம் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். நான் தேவனுடைய நீதின்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த வாரத்தில் தினம் சொல்லி பாருங்களேன், தினம் சொல்லி பாருங்களேன். வேறு எதை சொல்கிறீங்களோ இல்லையோ, ஐ ஆம் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படின்னு என்ன, நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன்னா என்னெல்லாம் அது உள்ளே இருக்குது சொல்லுங்க. நான் அவருடைய அடையாளத்தோடு இருக்கேன், அவருடைய மகளாக இருக்கேன், அவருடைய நேச்சரில் நான் இருக்கேன். அவர் இதெல்லாம் என்னுடையதுங்கிற ஒரு ஆணவம் இருக்கும் நமக்கு. ஆணவம்னா பரிசுத்த ஆணவம். அதனால மற்றவங்களை டீக்ரேட் பண்றதல்ல. நான் நடக்கும் போதே என் அப்பா அப்படின்ற ஒரு கட்ஸோட நான் நடக்கணும். நான் பேசும்போதே, நான் செயல்படும் பொழுதே, அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க இருக்கிற எந்த இடத்துல நின்னாலும் உங்களை சுத்தி ஆர்மி இருக்கு. எந்த ஆர்மியும் உங்களை அட்டாக் பண்ண முடியாத ஒரு ஆர்மி இந்த ஆர்மி. அல்லேலூயா. நான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். உங்க அத்தாரிட்டி என்ன, உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ் என்ன? உங்க அப்பா அம்மா இங்க ஒண்ணுமே வச்சிட்டு போலன்னு நினைச்சு அழுதுட்டு உட்காந்துருக்காரு. இருக்கிற சொத்தையும் சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வாங்க. இவர் சிக்கலே இல்லாதவர், ஹாப்பியா வச்சிருப்பார். உடனே தோணணும், ஒரு சிக்கல் வந்துச்சா இது என்ன சிக்கல், எங்க அப்பாட்ட இருக்கிறது சிக்கல் இல்லாம எனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லணும். நல்லா அந்த நோட்ல எழுதிட்டு அந்த நோட்டை கண் முன்னாடி இமேஜினேஷன்றது ரொம்ப முக்கியம். உடனே அந்த நோட்டில் எழுதின அந்த பேஜ் அப்படி கொண்டு வருவேன் நான், அது ஸ்மைட் பண்ணிட்டேன்னுவேன். அல்லேலூயா. இப்படி நான் செயல்படுறது எதுக்கு அடையாளம்னா, ஐ ஆம் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். அது எதுக்கு அடையாளமா இருக்கு, நான் தேவனுடைய நீதிங்கிறதுக்கு. ஒரு விறகு ஈரமா இருந்தா அடுப்புல வைப்போமா, அதை என்ன செய்யணும், கொஞ்சம் காய போடணும். இந்த காயை தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து எனக்கு தெரியுது, நல்லா விறகு நல்லா காஞ்சாதானே அது பொசுக்குன்னு நல்லா பிடிச்சி எரியும். ஏதோ ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு தலைமையில் வச்சுட்டு சர்ச்சில் உட்காராதீங்க. தூக்கி அவர் மேலே போடுங்க. உங்களால் என்ன செய்ய முடியும், அவரால் எல்லாம் முடியும். ஒரு இம்பேக்ட் பண்ணுங்க வாழ்க்கையில். நான் தேவனுடைய நீதினா வாழ்க்கையில் இந்த பூமியில ஒரு வேர்ல்டு சிஸ்டத்தை பெனிட்ரேட் பண்ணி நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. அல்லேலூயா. சும்மா ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுக்கறது மட்டும் உங்க வாழ்க்கையில, சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்கறது மட்டும் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யாது. ஒர்க் பண்ணணும். ஒரு சின்ன நோட் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் லாங்கா எழுதலைன்னா கூட ஒரு கீவேர்டா எழுதி வச்சுக்கோங்க. என்ன இன்ஹெரிட்டன்ஸ் அவரதெல்லாம் என்னதுன்னு ஒரு வறுமை வரும்போது அவரதெல்லாம் என்னன்னு சொல்லி பாருங்களேங்க. எந்த எதிர்வல்லுமே தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்லுங்க ஒரு வார்த்தை. உங்களை எழுத்து நிக்கிறத பார்த்து என்ன செய்யுங்க, என்னை தொட்டா கர்த்தர் உன்னை தொடுவாரு, கர்த்தருடைய கண்ணை தொடுற தொலைச்சு கட்டிடுவாருன்னு சும்மா சொல்லுங்க. சொல்லி பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அது பெர்ஃபெக்ட் பிராக்டிஸ் மேக்ஸ் வெரி பெர்ஃபெக்ட். அதனால நான் எதுக்கு சொல்றேன், இப்போ விறக காய வச்சாச்சு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்கள் தயவு செய்து ஒர்க் பண்ணணும். அட்லீஸ்ட் கிச்சனில் இருந்தோ இல்லை வேற எங்கே இருக்கும்போதோ உங்களை ஏதோ ஒன்று தாக்குது, மன வேதனை கொடுக்குது, ஏதோ ஒன்று அழ வைக்குதுன்னா, நான் அழமாட்டேன். என் அப்பா எப்படியாப்பட்டவர், என் அப்பா இந்த உலகத்தை ஆள்றவர். இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை தாண்டி நான் அலைகள் எழும்பும்போது அலைகளுக்கு மேலே நான் எழும்புவேன். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. விசுவாசிகள் உடனே பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அது ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாருமே அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும். சொல்லுங்க பக்கத்தில், நான் ஆளுகை செய்வேன். சொல்லுங்க, நான் ஆளுகை செய்வேன். ஏன் ஆளுகை செய்ய முடியலன்னு நான் சொல்றேன். ஏன் ஆளுகை செய்ய முடியல கவனிங்க. அந்த கண் எதை பார்க்குது, இயற்கையை பார்க்குறாங்க. எப்போ ஆளுகை போச்சு கையை விட்டு, ஆடம்டேந்து அந்த அத்தாரிட்டி, எப்படியாப்பட்ட அத்தாரிட்டி தெரியுமா, அது புரட்டி தள்ளிடுச்சிங்க, புரட்டி தள்ளிடுச்சிங்க. சொல்லுவோம் எங்கள் குடும்பத்தையும் ஆட்டி படைச்சிடுச்சின்னு சொல்கிறோம்ல. ஒரு பெரிய கெடுதலை உண்டாக்கிட்டாருங்க ஆடம் அண்ட் ஈவு. என்ன நடந்ததுங்க, அவனுக்கு எப்படியாப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தாரு.
நானும் நீனும் ஒண்ணுடா. அதுதான் எது அந்த ரைச்சியஸ்னஸ்ல வச்சாரு, அந்த நேச்சர்ல வச்சாரு. அவன் கண்ணு எதை பார்க்கும்? காடை பார்க்கும். அவன் காது எதை கேட்கும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும். ஆடம் அப்படின்னு கேட்டா குடு குடு குடுன்னு ஓடியாரும் ரெண்டும். பேசிக்கிட்டே போவான், சத்தத்தை கேட்டுன்னே இருக்கு. என்ன படிச்சு பாருங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு. அந்த தோட்டத்துல வந்தாருன்னா ஒரு உருவத்தை பார்த்து ஓடியார மாட்டாங்க. எதை கேட்டு? சொல்லுங்க எல்லாம், சத்தம்னு சொல்லுங்க. காட் இந்த சத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும். நீங்க சத்தங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சத்தத்தை கேட்டது இதுங்க இருக்கிறது குடுகுடு ஓடியாந்துரும். அப்ப கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது. உடனே ஒரு அள்ளி தெளிக்கிறார். எதை? அதிகாரத்தை. என்ன எல்லாத்தையும் ஆண்டுகள்னு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்காம விட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? இந்த கனியை நீனே புசிக்க கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ரொம்ப முக்கியம். நீ சாகவே சாவாய்னா அதுக்கப்புறம் அவன் 930 வருஷம் இருக்கிறான். அப்ப சாவுங்கிறது இந்த பாடியை கொண்டு அடக்கம் பண்றதல்ல. தேவனுக்கு உனக்கு உறவு இல்லைன்னா நீ செத்து இருக்கிற. இப்பயும் நம்மளுமே சரி, சர்ச்சுக்கு வர்றதுனால பிழைச்சுக்கிறோம் கிடையாது. தேவனோட உறவாடுறது, திருத்துவ தேவனுடைய மையத்தில்னு பாட்டு பாடுறமே அப்படின்னு என்ன? பிதா இல்லாம குமாரன் இல்லை, குமாரன் இல்லாம பிதா இல்லை, இவங்க 2 பேர் இல்லாம ஆவியானவர் இல்லை. இவங்க 3 பேரும் வெவ்வேறு பர்சனா இருந்தாலும் 3 பேரும் ஒன்றாக. நான் இதை எடுத்திருக்கேன், இந்த இடத்துல மெசேஜ் எடுத்திருக்கேன். 3 பேரும் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், பட் நெவர் ஆப்ரேட் வித்தவுட் ஒன் another. ஆமென். ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த குடும்பத்துல உங்களை சேர்த்தாருன்னா அப்ப அந்த 3 பேரோட நீங்க யாராயிட்டீங்க? 4வது நபரா ஒன்னாயிட்டீங்க. அவ 3 பேரும் ஒண்ணுன்னா நீங்களும் அவரும் என்னது? ஒண்ணுதான். எவ்வளவு பெரிய மண்டையில இருந்து தெளிவு வரணுமா இல்லையா? இது அவங்க 3 பேர் அவ்வளவு ஒண்ணா இருக்காங்க. அவரோட உங்களை இணைச்சிட்டாரு நீங்க born again ஆன உடனே. அப்ப அவங்க 3 பேரோட அந்த குடும்பத்துல நீங்க இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இது. அத ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு? அந்த ஆளுகை இழந்தான்ல, இப்ப நீங்க அந்த குடும்பத்துல ஒண்ணான உடனே I am the righteousness of God. நான் தான் தேவனுடைய நீதியா இருக்கிறேன் அப்படின்னு. என்ன நீதியா இருக்கிறேன்னா என்ன? தேவனுடைய அடையாளம் என்ன? ஒரு ஆப்பிள் என்னத்தை தாங்க உண்டாக்கும்? ஆப்பிளை தான் உண்டாக்கும். அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுமா? ஐயோ என்ன ஆப்பிள் விதைய போட்டாங்க, நான் மாங்காவா முளைக்க வைக்கிறேன், ஸ்ட்ரெயின் பண்ணுமா? அது கஷ்டப்படுமா? நேச்சர் இட் இஸ். காட்ஸ் நேச்சர் தான் அந்த அதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆமென். ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து குழந்தை பிறந்தா யார் மாதிரி இருக்கும்? ஒன்று அம்மா மனுஷ மாதிரி இருக்குமா இருக்காதாங்க? முதல்ல அதை சொல்லுங்க. தாத்தாமா இருக்கு, பாட்டிமா, அதெல்லாம் விடுங்க. முதல்ல நேச்சர் டைனியா இருக்கும். நேச்சர் என்னங்க? ஹியூமன் நேச்சர் தானே இருக்கும். அதே போல நீங்க காட்ஸ் நேச்சருங்க. ஏங்க இதை ரொம்ப நீங்க படிங்க. நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன், அந்த தேவனுடைய குடும்பத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றேன். என் குடும்பத்துல என் குழந்தைங்க இருக்காங்கன்னா என்னதை எடுத்து ரீட்டா குழந்தைக்கு நான் தருவேனா? ஆனா நான் கெட்டவளா? இல்ல ரீட்டா தான் எனக்கு தருவாங்களா? நாங்க கொடுத்துக்குவோம், வாங்கிக்கோ, அது வேற விஷயம். ஆனா என் உரிமை சொத்து என் பிள்ளைகளுக்கு இருக்கிறத எடுத்து நான் அவங்க கொடுப்பேனா? இல்ல நீங்க கொடுப்பீங்களா? முடியாது. அப்பனா நீங்க என்ன செய்யணுங்க? ஒர்க் அவுட் பண்ணாதான் இது நடக்கும். எவ்வளவு பெரிய அதிகாரத்தை புரட்டி தள்ளிட்டான் சாத்தான்ட்ட ஆடம். காட் வார்னிங் வந்து சாத்தானும் இந்த தோட்டத்தில் இருக்கான்னு கொடுத்தாரா? அவருடைய ஃபோக்கஸ்லாம் 2 தான். 2 மரத்தை வைக்கிறார். ஒரு மரம் என்ன மரம்? ட்ரீ ஆஃப் நாலேஜ். ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்னது? இது நல்லது இது கெட்டதுங்கிற அந்த மரத்து கனியை புசிச்ச. இன்னொரு மரத்துக்கு பேர் என்ன? ஜீவ விருட்சம், ட்ரீ ஆஃப் லைஃப். இது ரொம்ப கவனிங்க. அந்த ரைச்சியஸ்னஸோட தொடர்புடைய ஒரு வெளிப்பாடு நான் சொல்றேன். இப்ப எந்த கனியை புசிச்சாங்க இவங்க? ஆடம் அண்ட் ஈவ். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்ச உடனே அதுக்கு முன்னாடி என்ன கண் இருந்தது? ஆவிக்குரிய கண் இருந்தது. என்ன கண் இருந்தது? அதுக்கு முன்னாடி என்ன கண் இருந்தது? ஆவிக்குரிய கண் என்ன? ஆல்ரெடி they are naked but they don't know they are naked. என்ன இல்லையோ அது இல்லைன்னே தெரியல. அதான் ஆவிக்குரிய கண் இல்லைங்கிறதே உங்களுக்கு. அடுத்தது என்ன? இந்த காதுல அதே இடத்துல தான் சாத்தா இருந்தான். அதுக்கு முன்னாடி கேட்கல.
அதுக்கப்புறம் என்ன கிடைச்சு? ஆவிக்குரிய செவி. காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் பைபிள் இருக்கு பாருங்க. அது என்ன? அதுக்கு சத்தம். யாருடைய சத்தம் கேட்கும்? 1000 சத்தம் உங்களை நெருக்கினாலும் உங்க செவிகள் எதுக்கு தான் அடங்கும் தெரியுமா? ஆவிக்குரிய சத்தத்துக்கு தான். அப்படி இருந்தவன் இந்த கனியை புசிச்சது என்ன ஆயிடுச்சு? அப்படியே உள்டாயிடுச்சு. முதல்ல காடை பார்க்க முடியல இவனுக்கு. ஏற்கனவே நிர்வாணத்துல இல்லைன்னு இருந்ததே அவனுக்கு தெரியாம இருந்தது. இப்ப இல்லாததான் தெரியுது. இல்லாததான். நீங்களும் நீங்க காடை விட்டு போனீங்கன்னா உங்களையும் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். எது இல்லையோ அதையே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, என்ன இவங்க நேசிக்கல நேசிக்கல நேசிக்கல. அடுத்தது என்ன? அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இதே தான் போடுவோம். சண்டையே தான் இருக்கும் வீட்டில். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டாக்கிட்டாரா? உண்டாக்க போறாரா? He finished everything in the cross. Not yet finished in our life. இல்லையே அப்படி. ஐடென்டிட்டியும் உங்களுக்கு சொல்ல தெரியலையே. அவன் ஏதாவது கற்றுக்க விரும்புறீங்களா? என்ன செய்யலான்னு? அந்த கண்ணு, அந்த கனியை பிடிச்ச உடனே இந்த மாதிரி நல்ல கண்ணு, ஆவிக்குரிய கண்ணு மாறி மாமிச கண்ணு ஆயிடுச்சு இல்லை? அப்போ இயேசு கிறிஸ்து வந்த உடனே மாமிச கண்கள் என்னவா மாறணும்? ஆடமுடைய கண்ணு நல்லா இருந்த கண்ணு, ஆவிக்கு நல்லா இருந்த கண்ணு பார்வை சொல்ல நான். ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காது, வார்த்தையும் அவரோட பேசுறது நடக்கிறது எல்லாமே அப்படி அப்படி டிசைன் பண்ணப்பட்டதை இழந்து அவன் வேற மாதிரி வேர்ல்டு சிஸ்டத்தோட போயிட்டானா? அப்போ இவர் என்ன செஞ்சார்? ஐ அம் தி ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட்னா அப்படியே நான் மாறி இருக்கணும். இந்த உலகத்திலே நான் இருந்தா கூட என்ன கேட்கணும்? அவருடைய சத்தம் தான் கேட்கணும். நான் எதை பார்க்கணும்? ஆவிக்குரிய காரியத்தை தான் நான் பார்க்க கத்துக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கண்ணு பார்க்கறதல்ல, இதுலேருந்து உள்ள ஒரு கண்ணு இருக்கு, ஆவிக்குரிய கண்ணு. இந்த காதல்ல, இந்த காதல ஹாரன் சத்தம் கேட்கும், சண்டை போடுற சத்தம் கேட்கும், திட்டுற சத்தம் கேட்கும், எல்லா சத்தமும் கேட்கும். இதை தாண்டி கர்த்தருடைய சத்தம் ஒன்று கேட்கணும். அல்லேலூயா. அது கேட்கறதுக்கு என்ன பண்றது? அது இல்லாதனால தான் இன்னைக்கு ரைச்சியஸ்னஸ்னா புரியல. ஒரு செய்தியை கேட்டுட்டு போறீங்க. ஏன்? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு, செமினார் போயாச்சு, ஜெப முகாம் போயாச்சு, அங்க போயாச்சு, இங்க போயாச்சு. லூக்கால 24:30 என்ன பாருங்க ரீட்டா? அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இப்ப இந்த கண் இப்படி மாறிச்சு இல்ல? இயேசு கிறிஸ்து இந்த 2 பேரோட கம்யூனியன் எடுக்கிறார். உங்களுக்கு தெரியல, எம்மா ஒரு சீஷர்கள் அப்படியே போயிட்டு இருக்காங்க. நீர் என்ன அந்நியரா? இது கூட தெரியலையா? இப்படிலாம் பேசுறதெல்லாம் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் மெசேஜில் சொல்கிறோம். அது மெசேஜே கிடையாதுங்கிறேன் நான். அது மெசேஜே கிடையாது. அது என்ன பெரிய மெசேஜ்? அந்த 2 பேரோட பேசிட்டு போகிறது அதெல்லாம் முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த ஆடம் இழந்து போன டொமினியன்ஷிப்புக்கு அந்த கண்ணு இயற்கையே பார்க்குற கண்ணு எப்படி தெரியுது பாருங்க. இவ்வளோ நேரம் பேசிகிட்டே தானே வராரு. இவ்வளோ நேரம் அவங்களோட பேசிட்டு தானே வராரு. அப்போ அந்த காதில் என்ன இவர் பார்த்து பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டுச்சா? ஹலோ, இல்லை பக்கத்தில் தானே அண்ணன் தான் வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கண்ணில் தெரியுதா ஜீசஸ்ன்னு? தெரில. ஆனால் அவங்கள என்ன நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அப்புறம் போகிறது மாதிரி போய் ஒரு பாட்டு கூட இருக்கு, அப்புறம் போகிற அப்படின்னு பாடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி போய் அப்படியே கொண்டுட்டு வந்து அவங்கள உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்ட உடனே என்ன செய்கிறாரு? அப்பத்தை எடுத்து யாருக்கு கம்யூனியன் கொடுக்குறாருப்பா தம்பி? 2 பேருக்கு கொடுத்தாருப்பா கம்யூனியன். 2 பேருக்கு கம்யூனியன் கொடுக்குறாரு. தெரியுமா? அந்த 2 பேர் யாரு? இந்த எம்மாவூர் சீஷர்கள். இந்த 12 பேரில் வரமாட்டாங்க அவங்க. சரியா? கொடுத்த உடனே கம்யூனியன் இப்படி கொடுத்த உடனே என்ன நடக்குது? அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருந்து ட்ரீ ஆஃப் லைஃப்குள்ள போயிட்டாங்க. ட்ரீ ஆஃப் லைஃப்னா என்னது? ஜீவ விருட்சம். சொல்லுங்க எல்லாரும். ஜோயேக்கு போறீங்க, ஜோயே லைஃப்னா தெரியுது. எப்போ கண்ணு திறக்கப்படுது? ஜீசஸ் எப்ப பாக்குறாங்க? அந்த பிரெட்டை உடைச்சு தந்தது. வாட் இஸ் பிரெட்? ஐ ஆம் தி பிரெட். ஜீசஸ் இஸ் தி பிரெட். ஹல்லேலூயா. இயேசு தான் அந்த பிரெட்னா, பிரெட் தான் அந்த வார்த்தை. ஏன் தெரியுமா நமக்கு ரைட்டியஸ் மண்டக்குள்ள போல? ஏன் தெரியுமா பிரச்சனைகள் நம்ம பெருசா தெரியுது? வேர்டே இல்லை. இதை திறந்து கட கட கடன்னு படிக்கிறதல்ல,
பிட்டு ஏன் அந்த அப்பத்தை அப்படியே வாயில் அப்படியே வச்சாரா? பைபிள் எடுத்து திறந்து கடகடன் படிக்கக்கூடாது. இது உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இது உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு படிச்சு பாருங்க. ஆமென். இப்போ திருத்துவ தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியுதா? பாட்டு மட்டும் பாடுறீங்களா? பிதாவை குமாரன் பிரிக்க முடியாது, பிதாவுக்கு குமாரன் பிரிக்க முடியாத உறவு. இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாத ஆவியானவர் சேர்ந்துட்டு அவங்க 3 பேரையும் செப்பரேட்டே பண்ண முடியாத இடத்துல ஒன்றை கொண்டு வச்சுட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது! இது சாதாரணமாக நினைக்காதீங்க. 1 கோடியை பக்கத்தில் வச்சா கூட அதை விட பெருசுங்க இது. அந்த உறவுல உங்களை கொண்டு சேர்த்து வச்சுட்டாரு. இது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் தெரியுமா நம்ம? அல்லேலூயா. அவ பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துங்கிற அப்பம், ஆமென், வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க எடுத்து படிக்கிறது யார்? ஆத்தர் ஆஃப் த வேர்ட், ஃபாதர் காட், who will reveal the word of God, spirit of God. ஆமென். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? வார்த்தையானவர் ஜீசஸ், அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஃபாதர் காட், அதை செயல்படுத்தி உங்களை புரிய வைக்கிற டீச்சர். புரிஞ்சிச்சா இல்லையா? அவங்க 3 பேரும் ஒன்னாவே ஆதி ஆகமத்திலும் செயல்பட்டுக்கிட்டே வராங்க. த ட்ரீ ஆஃப் லைஃப், அந்த அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு உடனே கண்ணு நமக்கு ஏன் திறக்கல சொல்லுங்க? நம்ம ஏன் இந்த அக்கௌண்ட்டை பார்த்துட்டு அழுகுறோம்? நம்ம இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு அழுகுறோம். உங்களுக்கு அந்த சமாதானத்தை நிலைநாட்டுறதுக்கு கத்துக்கவே இல்லை. இதை எடுக்கிறது கிடையாது. இதை எடுத்து படிச்சது என்ன ஆயிடுச்சுங்க? என்ன கண் திறக்கப்படும்? ஆவிக்குரிய கண் திறக்கப்படும். டாக்டர் ரிப்போர்ட் ஒன்று சொல்றது மூடிடும். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா நீங்க ஒரு சர்ச்சை அட்டெண்டன்ஸ் கொடுக்காதீங்க தயவு செய்து. உங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், இதை எடுத்து நீங்க திறந்து படிக்கணும். படிக்கிறத பேருக்கு படிக்கக்கூடாது. அப்படியே அப்பத்தை அப்படி வைக்கல, பிட்டு அந்த பிட்டு கொடுத்து சாப்பிட்ட உடனே கண்ணு திறக்கப்படுதான். எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? கண்ணு திறக்கப்பட்ட உடனே என்ன சொல்றாங்க? ஜீசஸை பார்க்குறாங்க. உடனே டக்குன்னு மறைகிறார். அவரை அறிந்தார்கள். வா, அப்ப கண் என்ன? அன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஜீசஸ் வரும்போது 2 பேரும் உடையாந்தாங்க பாருங்க, குடுகுடுன்னு. நான் பார்த்த மாதிரி சொல்றேன் நான்றீங்களா? படிக்கும் போதே ஒரு இமேஜினேஷன் வரும். பார்த்துருக்கீங்களா? ஆப்பிள்னு சொன்னது உங்களுக்கு கற்பனையில் ஒரு ஆப்பிள் வந்துச்சு இல்லை? தேங்காவை போட்டால் தேங்காய் முளைக்காமன்னு சொல்லுவோம். உங்கள் மைண்டில் என்ன வருதுங்க? சத்தியமாக ஒரு தேங்காய் நினப்பு வந்துச்சா? அப்படி கண்ணு முன்னாடி வருது இல்லை? அது மாதிரி தான் இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம். அப்படியே குடுகுடுன்னு அவங்க உடையாந்த மாதிரியே நான் இந்த திறக்கும் போதே ஏசப்பா மகிழ்வார் அப்படின்ற எண்ணம் வரணும் உங்களுக்கு. இதை நான் படிக்கும்போது எனக்கு சொல்லி தருவார் அப்படின்ற எண்ணம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ உங்கள் கண்ணு திறக்கப்படாதனால தான் இந்த வேர்ல்டு சிஸ்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன, யார் என்ன நினைச்சு உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க? சண்டை தேவை கிடையாது, சமாதான குலைச்சல் தேவை கிடையாது, இல்லாமே அவருக்கு பிடிக்காது. நான் இன்னாருடைய மகள்னும் போது எவ்வளவு கட்ஸா இருக்கணும் நீங்க. நீ யாருடைய பிள்ளைன்னு கேட்டா எப்படி சொல்றோம்? நீ யாருடைய மகன் அப்படின்னு தாவீதை கேட்கறதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த பிள்ளையாண்டான் யாருடையவன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? உமது அடியான் ஆகிய. அதை வாசிக்கிறீங்களா ரீட்டா? அந்த 17th சாப்டர்ல லாஸ்ட்ல பாருங்க ரீட்டா. ஃபர்ஸ்ட் சாமுவேல்ல யாருடைய மகன்னு கேட்டதுக்கு அவன் சொல்றத கவனிங்க எல்லாம். தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாய் இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றார். இங்க எல்லாம் கேளுங்க. இப்போ உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க யாருடைய பிள்ளைன்னா இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்றீங்கல்ல, உங்களையே நீங்க கேட்டுக்கணும். நான் யாருடைய பிள்ளையா இருந்துட்டு இப்படி ஒரு சேமா வாழுறேன், நான் யாருடைய பிள்ளையா இருந்துட்டு இப்படி சேமா வாழுறேன்னு கேட்டுக்கணும். ஐயோ எனக்கு இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க கொடுக்கல, அவங்க கொடுக்க ஒருத்தருமே கிடையாது நம்மளுக்கு அவரை தவிர. நீங்க அதுல ஸ்டிக் ஆன் பண்ணுங்க, எல்லாம் தானா கியூல நிற்பாங்க. கேரண்டி நான் கொடுக்குறேன். வாசிக்கலாம் ரீட்டா. தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாய் இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றார். நான் ஈசாயுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடாதாங்க. எங்க அப்பா ஈசாயிங்க, ஜெஸ்ஸிங்க எங்க அப்பா பேருன்னு சொல்லக்கூடாதா? எந்த ஊரு? பெத்லகேம் சொல்லுங்க எல்லாரும். பெத்லகேம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதான் இந்த வேர்ட் ஆஃப் காட். எவ்வளோ பைபிள் எவ்வளோ நுணுக்கமாக எழுதியிருக்கெல்லாம். பெத்லகேம் ஊரானாகிய. இந்த ஈசாயிவனை கொஞ்சம் கூட மதிக்கல. ஈசாய் தான் பிள்ளைய, இது வேற ஒரு கதை இருக்கு. இந்த தகப்பன் இந்த பிள்ளைய ரெஸ்பெக்டே கிடையாது, இந்த குழந்தைக்கு கொடுக்குற ஆனரே கிடையாது. ஆனால் அவன் அங்கே போய் என்ன சொல்கிறான்?
பெத்லகேம் அப்படிங்கிறான். அப்பனா யாரை மீன் பண்றான் தெரியுமா? ஜீசஸ். எவ்வளவு ஒரு சின்ன வயசுல எப்படி ஒரு மைண்ட் செட்டப் பண்ணியிருக்கான் பாருங்க. பெத்லகேம் ஊர்ல தாங்க பிறந்தாரு அவரு. அதனாலதான் ஜீசஸ் தாவீதின் குமாரன் என்னதான் போறவர் ஸ்டாப் பண்றாரு. தாவீதின் குமாரன் அப்படியே களி கூறுறாரு. பெத்லகேமியனா இருக்கிற ஈசாயுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடாதா? பெத்லகேம்ன்ற வேர்டு இருக்கு. ஆமென். அப்பனா பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு. அப்பன்னா என்னது? நானே ஜீவப்பம், வார்த்தையான கிறிஸ்து. இது கண்ணு திறக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ட்ரீ ஆஃப் லைஃப் கண்ணு திறக்கணும்ப்பா. எப்படி ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஒரு வேற மாதிரி ஒரு கண்ணை திறந்துச்சோ, அதே மாதிரி ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கணும். இதை புசிக்க இதை எடுத்து வாசிக்க ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தை இருக்கு, ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் அங்க அப்படி இருக்கு, ஏன் இது அது ஒன்னா வேறுபடுது, இப்படிலாம் நீங்க இந்த டீச் பண்ணுவார் அவர் அழகா. ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்வாரு? ஏன்னா இவர் டீச்சர். ஒரு புஸ்தகத்துக்கும் ஒரு டீச்சர் வேற இருப்பாங்க, ஆத்தர் வேற இருப்பாங்க. ஆனா பைபிளுக்கு அவரே ஆத்தர் அண்ட் டீச்சர். அப்ப இன்னும் நல்லா டீச் பண்ண முடியும். இதை திறக்கவே மாட்டேன்னு நம்ம இருந்தோம்னா, உண்மையாவே ஒரு கணக்கெடுப்புல 90% கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் ரீடிங் பைபிள், பட் பிரேயர் பண்ணுவாங்க. வேதத்தை தள்ளி ஜெபிக்கிறோட ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. உங்க ஜெபம் வேர்ட் ஆஃப் காடால நிரம்பி இருக்கணும். எங்க அம்மா காலையில காலேஜுக்கு போகும்போது அடுப்புல ஒலை, அப்பெல்லாம் கேஸ் கிடையாது, இந்த பக்கம் ஒலை வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் குழம்பு இருக்கும், சுடுதண்ணி போட்டு குளிக்கணும். நான் உடனே ஒரு அடுப்பு வச்சு என்ன பண்ணுவேன், அந்த விறகெல்லாம் வைப்பேன். நான் விறகு அதெல்லாம் எப்படின்னு தெரியல, அந்த அடுப்புக்கு சைட்லலாம் ஒரு வாய் இருக்கும்ல, சைடில் கேப், அங்கெல்லாம் விறகு வைப்பேன். ஏன்? சீக்கிரமா எரிஞ்சு சீக்கிரமா குளிச்சு கிளம்பணும். அதை சொல்றாரு. அப்படி சொருகு நல்ல விறக, அது பேர் ஒரு ஜபத்துல வசனத்தை சொருகு, அனலா இருப்ப அப்படின்னாரு. வசனத்தை உங்க ஜபத்துல சொருகணும். இப்படிப்பட்டவங்களுக்கு ரைச்சியஸ்னஸ்ங்கிறது ஈஸியா புரியும். இன்னைக்கு ரைச்சியஸ்னஸ்னா எத்தனை வாரம் எடுத்தாலும் புரியல, அத்தாரிட்டி புரியல. இன்ஹெரிட்டன்ஸ்னா பொசுக்குன்னு பிடிச்சிக்க வேண்டாம், ஒரு லட்சம் தாங்க உங்க அப்பா கொடுத்தாங்கன்னா போய் அப்படியே மந்தமா இருப்பீங்களா? வெடுக்குன்னு போய் வாங்கிட மாட்டீங்க? ஏன் ஸ்பிரிச்சுவல் அப்படி இருக்கீங்க? போய் அப்படியே பிடிச்சிக்க வேண்டாமா? ஏன் தெரியுமா பிடிக்க தெரியல? கண்ணு திறக்கல. சொல்லுங்க பக்கத்துல. கண்ணெல்லாம் திறக்குது, கண்ணாடிலாம் போட்டு படிக்கிறோம். அந்த கண்ணல்ல, இங்க பார்த்து உள்ள ஒரு கண்ணு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றேன் உங்களை, ஒவ்வொருவரையும் காலையில எந்திரிச்சு பல்ல தேய்ச்சிட்டு பைபிள் படிங்கன்னு சொல்றேன். பக்கத்துல சொல்லுங்க. பல் தேய்க்காம படிக்கூடாது. ஒரு பெரிய ஆஃபீஸரை பல்லு தேய்க்காம போய் பார்ப்பீங்களா? ஹலோ, ஏன் பல்லு தேய்க்கிற நேரம் உங்க தூக்கம் கெட்டு போயிடும். நல்லா மேக்கப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜம்முன்னு போயிதான். ஏன்னா தாவீது சொல்றான், நான் ஆயத்தமாகிங்கிறான். எப்படி? சும்மா ஏஞ்சி போய் உட்காரல, காலையிலே நான் உமக்கு முன்பாக ஆயத்தமாகி அப்படின்னு அவன் ஆயத்தம் பண்ணிக்கிறான். பைபிள் படிங்க தயவுசெய்து, இதுக்குன்னு டைம் எடுத்து படிங்க. எத்தனை பேர் படிக்க போறீங்க? அப்பதான் உங்க கண்ணு திறக்கும், அப்பதான் உங்களுக்கு அத்தாரிட்டி புரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ், ஓ இவ்வளோ இருக்குதா எனக்கு, நான் ஏன் இப்படி வாழணுங்கிற எண்ணம் வரும். அங்க ஒருத்தனுக்கு ப்ராடிகல் சன், அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? புத்தி தெளிவு வந்துச்சு பாருங்க. புத்தி தெளிந்த பின்பு எங்க வரான்? அப்பாட்ட வரான். புத்தி தெளிந்த பின்பு எங்க வரான்? அவ புத்தி தெளிவு எப்போ வரும் தெரியுமா? இதை படிக்க வரும். அப்பாவுடைய நேச்சர் அவனுக்கு தெரிஞ்ச உடனே என்ன நினைக்கிறான், என்னடா வேலைக்காரன் கூட அவ்வளோ நல்லா சாப்பிட்றாங்க, நம்ம போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அப்பாவை நினைக்கிறதா புத்தி தெளிவு. சொல்லுங்களா? ஒரு சிச்சுவேஷன்ல அப்பாவை நினைக்கிறதா புத்தி தெளிவு. ஐயோ, புத்தி தெளிவுன்னா நல்லா தெளிந்த புத்தியில தான் இருக்கேன்னுவாங்க. அப்பாவை நினைக்கிறதா புத்தி தெளிவு. எந்த சிச்சுவேஷன்லயும் அப்பாவை நினைக்கிறதா புத்தி தெளிவு. எந்த சிச்சுவேஷன்லயும் சரிதான். அப்படி வந்த உடனே பாருங்க, அவன் வேலைக்காரனுக்கு விட்டாரு அப்பா. உங்க அப்பாவை நினைச்சிட்டா போதும். அந்த திருத்துவ தேவனுடைய ஃபேமிலியில நீங்க இருக்கிறீங்கிற எண்ணம் இருந்தா போதும். அப்படின்னா இதை எடுத்து நீங்க படிக்காம இருக்கவே மாட்டீங்க. பேசுறதுன்னா என்னது? இன்னைக்கு ஏதேன் தோட்டத்துக்கு போய் தான் அவர் பேசுவார?
இன்னைக்கு ஒரு தோட்டத்தை கண்டுபிடிச்சு தான் பேசுவாரா? இல்லை இப்போ ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் தான் பேசுவாரா? என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன்றாரு. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா இதை படிக்கும்போது கேட்கும். இதை படிக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் படிப்பார் உங்களுக்காக. ஃபெய்த் கமத் பை ஹியரிங் த வேர்ட். ஹியரிங்னா கேட்கறது. யார் சொல்லி கேட்கறது? இந்த அப்பா இதை படிச்சு காட்டுவார், இப்படி சொல்லுவார் ஒரு இடத்துல, ஏன் அழுகிறாயின்னு. ஒரு தேவையில் இருக்கிறேன், அவர் சொல்றாரு எனக்கு ஷோர்லி ஐ வில் ஹெல்ப்னு இருக்குங்க. ஐசாயா 41:10 எப்படி இருக்குன்னா ஐ வில் ஹெல்ப் யூன்னு இருக்கு சில வெர்ஷன்ல. ஆம்பிளிஃபைட்ல ஐ வில் ஷோர்லி ஹெல்ப் யூ. அப்போ அவர் அதை படிக்கும்போது என்ன கேட்குது? எனக்கு கேட்குது, அவர் பேசுறது கேட்குது. பைபிள் படிச்சா கேட்கும். சொல்லுங்க, பைபிள் படிச்சா கேட்குற மாதிரி பைபிள் படிங்க. யார் பேசுறாங்க அதுலேருந்து? டீச்சர் பேசுறார், பைபிள் டீச்சர், ஹோலி ஸ்பிரிட் பேசுவாரு. அப்போ அது கேட்கும். உடனே அந்த பிரச்சனையை நீங்க கவலைப்படாமல் போயிடுவீங்க, அது நல்லபடியா முடிஞ்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏங்க நான் அந்த ரெல்மில் வாழ்ந்துட்டு இருக்கேங்க, அதை உங்களையும் அந்த 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 ரெல்மில் நான் இழுக்கிறேங்க. ஆமேன். கரெக்டாக குறி வச்சு அடிக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் முக்கியமான பாயிண்ட்டுக்கு. கரெக்டாக குறி வச்சான் பார்த்தீங்களா சாத்தானு? என்ன குறி வச்சான்? ஏவாள் என்ன குறி வச்சான் பிரதர்? எல்லாம் அந்த கீழ்ப்படியாம அந்த கனியை பிடிச்சான். அதை விட முக்கியமாக ஒன்று இருக்குது. என்ன குறி வச்சான்? நான் யாருன்னே அவளுக்கு தெரியல, அதுதான் குறி. உனக்கு என்ன தெரியல, அங்கதான் அட்டாக் பண்ணுவான். என்ன குறி வச்சான்? ஐடென்டிட்டி என்னன்னு அவளுக்கு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க பாட்டு நின்று யார்கிட்ட வாலாட்டுறன்னு சொல்லுங்க. யார்ட்டையாவது யார்கிட்ட நீ வாலாட்டுற? நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதான்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். ஏ அப்பா பயங்கரமா பேசுறாங்க அவங்க அப்படின்வாங்க. இது மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்க யாருங்க அப்படின்னு கேட்கணும். அத்தாரிட்டி, உங்களுக்கு இருக்கிற அத்தாரிட்டியோட பெருசு எதுவுமே கிடையாது. நீங்க இருக்கிற ஒரு இடம் வந்து எந்த ஆர்மியும் உங்களை தொட முடியாத ஒரு இடம், எந்த ஒரு யுத்ததாரியும் வந்து உங்களை அட்டாக் பண்ண முடியாத ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. ஆனா நம்ம குடும்பத்தை எப்படி வச்சிருக்கிறோம்? நம்ம சண்டை, சச்சரவு, கஷ்டம், நஷ்டம், கண்ணீர், தூக்கி எறிங்க எல்லாத்தையும் அவர் மேலே. யாருக்கு அதெல்லாம்னா இது 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 படிக்கலைங்க. நான் சொல்றேன், இதை படிச்சா கண்ணு திறந்துச்சா இல்லையாம்மா? அவங்க 2 பேர் கண்ணு திறந்துச்சா இல்லையா? இது நம்ம படிக்க படிக்க நம்ம கண்ணு திறக்கணும். இதுலேயும் தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? படிக்கிறோமா? கண்ணு திறக்குதா? ஒரு ப்ராஃபிட் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அப்ப அதுக்கு முன்னாடி குருடன் அவன். பிள்ளையாம் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அப்படின்னா உள்ள ஒரு கண்ணில் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் பெரியன் என்று கண்டுட்டான் அவன். உங்களையும் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவரு நீதியா வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. குறி கரெக்டாக அடிக்கணும். எதுக்கு? ஒரு சண்டையை சமாதானாக்க, ஒரு பற்றாக்குறைய, ஒரு லேக் எல்ஏசி. லேக் மீன்ஸ் வாட்? இயலாமைன்னு சொல்லுங்க. முடியாமை, இல்லாமை, இயலாமை, இதெல்லாம் சரிப்படுத்த குறி கரெக்டாக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அவங்கள கேட்டு சமாளிச்சிடலாமா? கட்டாயம் செய்வாங்க. அந்த எண்ணம் ஃபர்ஸ்ட் வரவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? காடை வைக்கிற இடத்துல வேற யார்கிட்டயா கேட்டுடலாமா, வச்சிடலாமாங்கிற எண்ணம். எங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு வாங்குறீங்க போறீங்கன்றதுக்கு இல்லை. இவங்க தான் நமக்கு டோனர், இவங்க தான் நமக்கு செய்ய போறாங்க. சத்தியமா உங்களை காலை வாரி விட்டுருவாங்க. குறியில என்ன இருக்கு? பொறி. உங்களை வேற மாதிரி அட்டாக் பண்ணிடுவாங்க. அவங்களையே நம்புற மாதிரி சொல்லி நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம அவங்கள வைக்கிற வரைக்கும் சாத்த விட மாட்டான். ஆனா இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குற ஸ்டெப் நம்பர் 1, he is my source. come on. யார் அவரு? God is my source. இது பைபிள் ஃபார் நாட் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் மட்டும் கிடையாது. திஸ் இஸ் ஃபார் ஆல். இந்த வேர்டு வந்து எல்லாருக்கும் தான். நீ ஏற்றுக்கொண்டா போதும். நீ அந்த இடத்துக்கே போறது கிடையாது. நம்ம அவர் ஏங்க பாவம் கஷ்டப்படணும்னு காடுக்கு கஷ்டம் மாதிரி நீங்க நினைக்கிறது? ஏன் அவரை கஷ்டப்படுத்திட்டாடாடாடா, என்ன நல்ல பிள்ளைங்க, அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே. உங்களை மாதிரி நல்லாவே யாராவது இருப்பாங்களா? அற்புதங்களின் தேவனுங்க அவரு. இந்த கண்ணு மட்டும் திறக்கிறதுக்கு இதை படிச்சீங்கன்னா இந்த ரைச்சியஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு தான். ஆட்டோமேட்டிக்கா இதை படிக்க படிக்க அத்தாரிட்டி ஃபங்க்ஷன் ஆக, ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸ்டெப் நம்பர் 1 என்னங்க? people are not my source. God is my source. என்ன அர்த்தம்? கர்த்தர் தான் எனக்கு. சோர்ஸுக்கு என்ன சொல்லலாமா? மூலாதாரம்.
ஒரு அம்மா ஆதரவா இருப்பாங்க, அப்பா ஆதரவா, மூலாதாரம் இவர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தா கஞ்சங்கள் கூட கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பாங்க. ஒரு 100 ரூபாய 100 தடவை பார்த்து எடுக்கலாமா வேண்டாங்கிற ஆளு ஆயிரக்கணக்கானதை கொடுப்பாங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன். நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. வாழ்ந்து காட்டுறவங்களை ஆண்டவர் விரும்புறார். தியரியை விரும்பல, பிராக்டிக்கலை விரும்புறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? காட் இஸ் மை சோர்ஸ்ன்ட்டு தூங்கக்கூடாது. பைபிள் எடுத்து படிக்கணும். சொல்லுங்க, காட் தான் என் சோர்ஸ்ன்னு அழுதுகிட்டே படுத்தக்கூடாது. எப்போ படிச்சது தானே கண்ணு திறக்குதுப்பா. அவங்க கண்ணு 2 பேர் கண்ணு திறந்துச்சா, அவங்க எங்கேயோ அந்நியரை எப்படி கை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னவங்களை உல்டா பண்ணி அப்படியே டவார்னு மாத்தி இந்த பக்கம் அனுப்புனார். பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையில எல்லாமே சாதகமான ஒரு வழிமுறைக்கு கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா. இந்த இயற்கை தளத்துல ஒரு வரையறுக்கப்பட்ட லைஃப் வாழாம எக்ஸ்ட்ரா வேகன்ஸா இருப்பீங்க. இந்த வேர்ட் புரியுதா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா வேகன்ஸ். எக்ஸ்ட்ரா வேகன்ஸ்னா தெரியுமா? உங்களுக்கு 100 ரூபா வேணும்னா 100 ரூபா கிடைக்கிறது எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் கிடையாது. 1000 ரூபாய் கிடைக்கிறது இல்லை, 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சூப்பர் அபண்டன்ஸ்னா ஊதாரித்துவமா அவர்கிட்ட இருக்கான். இஸ் அ காட் ஆஃப் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ். இப்போ வந்து ரீட்டா இருக்காங்க. ரீட்டா ஒரு 10 ரூபாய் எனக்கு அக்கௌண்ட்ல போடுறீங்கன்னா அவங்கள நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன். காடு கிட்ட நீங்க எதை வேணா கேட்கலாம். பிகாஸ் ஹீஸ் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் காட். அது எதுலேருந்து கேட்கணும்? இதுலேருந்து கேட்கணும். உங்களுக்கு தேவை இருக்கிறதுனால பணம் வராது. சொல்லுங்க, அழறதுனால பணம் வராது. வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றதுனால சுகம் வராது. கமான் ப்ளீஸ். நீங்க ரொம்ப உடஞ்சி போய் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கா, சரின்ட்டு தேத்துவார், அவ்வளவுதான். ஹீலிங் கிடைக்கணும்னா யூ ஷுட் கமாண்ட் இட். வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றதுனால இனி வலிக்காது, ஏன் அழுவுற அப்படிலாம் தேத்திட்டு போறது என்னத்துக்குங்க? முடிவு தானங்க முக்கியம். அல்லேலூயா. அப்ப இதை நீ படிக்கும் போது சொல்லுவாரு, சர்ப்பத்தை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள நான் உனக்கு. யாராவது சர்ப்பத்தை எடுத்திருக்கிறீங்களா? இது என்னப்பா அர்த்தம்? இது சர்ப்பத்தை எடுக்கவும் இருக்கு. வாட் டஸ் இட் மீன்பா? ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரியுதாப்பா? இந்த வசனம் லூக்கா 10:19 தெரியும் நம்மளுக்கு. அது ரெஃபரன்ஸ் நாலேஜை விட முக்கியமா அது உள்ள இருக்கிற ரெவலேஷன் முக்கியம். சர்ப்பத்தை எடுக்கவும். நான் கேட்கிறேன், சர்ப்பத்தை யார் எடுப்பா? பைபிள் யாராவது எடுத்திருக்காங்களா? ரீட்டா மோசே எடுத்திருக்கான். அது பாருங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க. இது வந்து ஒரு வெளிப்பாடு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எதையுமே நீங்க எடுத்து ஜெயிச்சிடலாம். சர்ப்பன்றது கவனிங்க, அவன் போக மாட்டேங்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த பார்வோனுக்கு முன்னாடி நில்லுடான்னும் போது இவனுக்கு என்ன சொல்றான்? என்னை விட பெரியவங்க எல்லாம் யாரா இருக்காங்க, எனக்கு பேச்சு வராது, நான் ரொம்ப புத்தி மந்தம் உள்ளவன், எனக்கு திக்குவாயிருக்கு, அப்படி இப்படின்னு என்னென்ன சொல்லி பார்த்தாலும் ஆண்டவர் விட்டாரா? உன் கையில் என்ன இருக்குன்னாரு? கோலை கீழே போடுறான்னாரு. கீழே போட்டா என்னவா மாறிச்சு? திருப்பி அந்த வாழை புடினாரு. திருப்பி என்னவா மாறிச்சு? சர்ப்பத்தை எடுக்குதுன்னா இந்த வேர்டை உன் பிரச்சனைக்கு எடு. போய் சர்ப்பத்தை நிஜமா போய் பிடிச்சிட்டு இன்பான்டி சொன்னாங்கன்னு செய்யாதீங்க. அதே மாதிரி வியாதி வரும்பொழுது அவன் ஒரு வெங்கல சர்ப்பமானின்னு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல கண்ணா, செஞ்சு வச்சு அதை பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாம்பா இருக்கிற ஈவில் எல்லா பாம்பையும் விழுங்கத்தக்கதான கோலா இருந்தது. எல்லா பாம்பையும் விழுங்கத்தக்க கோல் தான் அது பாம்பா மாறுது. அதுதான் அந்த வெங்கல சர்ப்பத்தை போட்டு காண்பிச்சு இதை பார்த்தா நீ சுகாகுவ. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் சொல்றது, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா சர்ப்பத்தின் கிரிகள் வந்தாலும் அத்தனை சர்ப்பத்தை விழுங்கத்தக்கது இந்த கோல். அந்த கோலை கீழே போட்டது என்னவா மாறிச்சு? திருப்பி வாழை போடுறானது என்னவா மாறிடுச்சு? திருப்பி போடுறானது என்னவா மாறுது? அப்ப என்ன? சர்ப்பத்தை எடுக்கணும். என்ன? வார்த்தை எடு. எதை எடு? கண்ணு திறக்க எதை எடு? வார்த்தை எடு. ஆமென். சர்ப்பத்தை எடுக்கும். தேள்களை மதிக்கிறது இல்ல, தேள்களை மதிக்கிறோம் நம்ம. தேள்னா என்னது? தேள் மாதிரி கொட்டுறது. ஒரு வார்த்தை நாங்கன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு ஃபுல்லா நம்மளுக்கு வலிக்கும். நாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எவ்வளவு திமிருந்தா என்ன இப்படி சொல்லுவா, எவ்வளவு திமிருந்தா அப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவ தேளு மாதிரி கொட்டுனா கூட அதை நீ மிதி. ஏன்னா இது, ஆமென் சொல்லுங்க, இதை விட எது பெருசு? வேர்டை விட எது பெருசு? எதுவுமே இல்லை. இப்ப சர்ப்பத்தை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும்னா அந்த மனுஷன் உன்னை என்ன சொன்னா, இதை விட அது பெருசான்னு சொல்லு.
சகல வல்லமை, நான் பெரியவர் உன்னோடு இருக்கிறேங்கிறாரு, அந்த குடும்பத்தில் நீ இருக்கேங்கிறாரு. எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவர் தான் நமக்கு சோர்ஸு, மூலாதாரம், வாழ்வாதாரம். ரெண்டாவது என்ன தெரியுமா? வேர்டை புடி, வார்த்தை எடு. எல்லா பாம்பையும் விழுங்கிச்சான் மோசை போட்ட கோலில் இருந்த பாம்பு. அப்போ சர்ப்பத்தை எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? போய் பாம்பு பிடிக்கிறது அல்ல, வேர்டு எடுக்கிறது. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? தேள்களை மிதிக்கணும் அப்படின்னா உங்களை கொட்டி கொட்டி அழ வைக்கிறாங்கல்ல, அசட்டை பண்ணுங்க, உங்களை கொட்டவே மாட்டாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? வேர்டு எடுக்கணும். சொல்லுங்க, வேர்டு எடுக்கணும். வேர்டு எடுத்துட்டு கண்ணில நீர் எதற்கு? அப்படியா? அந்த வேர்டு எடுத்து வாய், அங்க பாருங்க, ஏசப்பா வார்த்தையை வரும்போது சத்தம் கேட்டு இவங்க எல்லாம் பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவர்களோட அவர் என்ன பண்ணாராம்? அப்படியே பழகி அப்படியே உலாவுறதுன்னா என்னது? பேசிக்கிட்டே இருக்கிறது ஜாலியா. ஆமென். அப்போ வாய் வந்து பேசுது. நீங்க அப்படி பேச கத்துக்கணும். ஏதாவது உங்க வீட்டு சூழ்நிலைகள் இருக்கும்போது, நான் உண்மையாவே அப்படி பேசுறேங்க, நான் அசட்டை பண்ணுவேன் நேச்சுரல் சிஸ்டத்தை. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு பிரச்சனையை அதையே பேசாதீங்க, பிரச்சனைக்கு தீர்வுக்கு இருக்கிற வசனத்தை பேசுங்க. 3வது ஸ்டெப்பு தான் என்ன செய்யணும்? வசனம் பேசணும். வசனத்தை எடுக்கிறதா. ரெண்டாவது அதை எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அதையே பேசணும். ஏசப்பா செய்யறாரு, அவர் வசனத்தை தான் பேசுறாரு. பாருங்க, பைபிள்ல பாருங்க, அவர் எடுத்து பேசுறதெல்லாம் என்ன? அவள் நித்திரையா இருக்கிறாள், அவனை எங்கே வைத்தீர்கள்? லாசருவே வெளியே வா, வாலிபனே வெளியே வா. அவர் என்னது? வலையை போடுங்கள், நிரப்புங்கள், கொண்டு போங்கள், இறையாதே. அவருடைய வேர்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதி பாருங்களேன். அவர் என்ன செய்வார்னா அத்தாரிட்டியா பேசுவார். எப்படி பேசுவார்? அத்தாரிட்டேட்டிவா, அப்படின்னா ஆளுகையோட பேசுவார். அதான் 3வது ஸ்டெப்பு. இப்போ உட்காந்துட்டு அழுவுறதுதான் ஜெபம் இல்லை. நீ அழுகுறதெல்லாம் பதில் கிடைக்க போறது இல்லை. உன் பணம் இப்படி தேவைன்னு சொல்லிட்டு இருக்கனால பணம் வராது. பணத்தை பார்த்து பேசுவான்னு, வியாதியை பார்த்து கட்டளை கொடு, போய் என் சரி. உண்மையாவே நான் அப்படி நான் செய்கிறேன். அப்படியே ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கு. கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். உனக்கு நான் கட்டளையிடுறேன், கமாண்ட் பண்ணுங்க. சிச்சுவேஷனை கெட் அவுட். என் வாழ்க்கையில் உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ இல்லீகலாக வந்திருக்க என் வாழ்க்கையில், வெளியேறுன்னு. சண்டை வெளியேறு, சுகமின்மை வெளியேறு. அல்லேலூயா. 3வது ஸ்டெப் என்னங்க? வாயினால. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். He can have what he say. நீ என்ன சொல்றியோ அது உனக்கு நடக்கும் அப்படின்னு யார் சொல்றனா? இல்ல, ஜீசஸ் சொன்னதா மார்க் 11:23-24 இருக்கு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. பாருங்க, எவன்னு எழுதுறாரு பாருங்க. என்ன ஒரு இதா இருக்கு, எவ்வளவு ஒரு சீப்பான ஒரு பிளெஸிங் தெரியுமா அது? எவனாகிலும் அந்த அளவுக்கு இறங்கி எவனாகிலும்ன்றது இந்த சத்தியம் உண்மை. எப்படி எவனாகிலும் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவன் எப்படி கர்த்தருடைய பிள்ளையோ. இந்த இதுல இருக்கு பாருங்க, 3:16 ஜான்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். எவனோங்கிற இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? இங்கிலீஷ்ல whoso ever. அதே வார்த்தை தான் அங்க இருக்கு. எங்க? மார்க் 11:23 whoso ever. the same meaning. 3:16 இருக்கிற அதே இம்பாக்ட் தான் இதுலயும் இருக்குது. அந்த வார்த்தையில தானே ரட்சிக்கப்பட்டோம். அது எவ்வளவு சத்தியமோ அதே மாதிரி இதுவுமே சத்தியம்ன்றன. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. அப்படின்னா என்கிட்ட வராத உனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு நீ பேசுங்கிறார். ஆமென் சொல்றீங்களா? நீங்க பேசுனா என்ன நடக்கும்? அது பெயர்ந்து போகும். ஏன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. You can have what you say. நீ சொன்னபடி உனக்கு நடக்கும்னு இருக்குது. சொல்றோமா? சொல்றது இல்லை. சிலதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை, அதனால நமக்கு நடக்கிறது இல்லை. நம்ம அழுகிறதுனால நம்ம நடக்கும்னு நினைக்கிறோம். நம்ம கஷ்டத்தை பார்த்து கர்த்தாவே கூப்பிடுறதுனால கிடையாது. சிலதெல்லாம் கமாண்ட் பண்ண கற்றுக்கணும். இந்த ரைச்சியஸ்னஸ்ல அத்தாரிட்டிங்கிறது ரொம்ப ஒரு மூலாதாரமாக இருக்கு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர், அவர் தான் என் சோர்ஸ். ரெண்டாவது வார்த்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கு. இந்த வார்த்தை கொடுத்தாரு, ஏன்பா செய்யமா? அப்படி அல்ல, கொடுத்த வார்த்தை எடுத்துக்கிட்டு வாயினால பேசு.
ஆமென். அல்லேலூயா. அடுத்தது கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்ட உடனே அவர் செவிடு கிடையாதுன்னு சொல்லுங்க எல்லாரும். கிளியராக கேட்கும் அவருக்கு. நம்ம தான் செவிடாக இருப்போம், அவர் பேசுறதை கேட்கணும். அவர் கேட்குறாரு அப்படின்னு நீ நம்பணும். கேட்குற எவனும்ன்ற எவனும் எவனும் ஹூசோ எவர், யாராக இருந்தாலும் நீ கேட்டனா பெற்றுக்கொள்வேன். when you need helpனா இந்த வசனத்தை சொல்லிட்டீங்கன்னா he never fails, he never, not at all, ஃபெயில் பண்ணவே மாட்டார். டஃப் டைமா ஹெல்ப் பண்ணுவார், டியர்ஸா பண்ணுவார். ஆனால் அக்கார்டிங் டு வேர்ட். அல்லேலூயா. வேர்ட் எடுத்துடணும், அழுதுகிட்டாவது சொல்லணும். வெற்றினுடைய மையப்பகுதிக்கு வாங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலன்னா எங்க சொல்லி சொல்லி பார்க்குறோம், எங்கே வருது அப்படி நிற்காதீங்க. சொல்லிக்கிட்டே இருங்க, தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, டக்குன்னு வந்து நிற்கும். த மோர் யூ தேங்க் த மோர் த ரிசல்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ தேங்க் பண்ணுறீங்களோ குயிக்கன் பண்ணிடுவார் எல்லாத்தையும். எத்தனை பேர் பண்ண போகிறீங்க? செய்வீங்களா? அழுதுட்டு இருந்தா பதில் கொடுக்க மாட்டார் கண்ணா. ஒரு கஷ்டத்தில் பணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா பணம் வராது. பணத்தை வான்னு சொல்லலாம், அது ஒரு பேப்பர் தான். சுகத்தை வான்னு சொல்லலாம், சுகவீனத்தை போன்னு சொல்லலாம். எதை வேணா வான்னு சொல்லலாம், எதை வேணா போன்னு சொல்லலாம். சர்ப்பத்தை தேள்களை மதிக்கவுன்னு போட்டுற மாட்டீங்களே. யார் உங்களை ஹர்ட் பண்ணாலும் அதை மதிக்காதீங்க. அதுதான் உங்களுடைய நேச்சர், டிவைன் நேச்சர். ரைச்சியஸ்னஸ்னாலே காட்ஸ் நேச்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you, thank you, thank you. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே என் எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்காக